வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவில் இலங்கை கடற்படையினுடனான தமிழக இளைஞர்களின் முரண்பாடு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. பாடசாலைகள் ஆரம்பம், கல்வி அமைச்சு அறிவிப்பு. மின்னேரியாவில் பேருந்து விபத்து, 10 பேர் படுகாயம். கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் வீதியில் கிடந்த சடலம். மகாவலி கங்கையில் நீராடச் சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. தொடரும் போர் பதற்றம், மத்திய கிழக்குக்கான 57 விமான சேவைகள் ரத்து. போரில் புதிய திருப்பம், ஈரானுக்காக களமிறங்கும் சீனா. ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மீது ஈரான் அதிரடி தாக்குதல். ஈரான் தாக்குதல் எதிரொலி மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடியது சவுதி. ஈரான் உச்ச தலைவர் கமேனியின் மனைவியும் கொல்லப்பட்டார். தெற்கு லெபனானில் தரைவழி நடவடிக்கைகளை தொடரும் இஸ்ரேல். அமெரிக்கா இனி பிரித்தானியாவை சார்ந்திருக்காது, ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கு அவசர அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கச்சத்தீவு திருவிழாவின் போது இலங்கை கடற்படை அதிகாரி ஒருவர் தமிழக பக்தர்களை தாக்கினார் என்றும், இதன்போது தமிழக இளைஞர்கள் தரையில் இருந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும், குறித்த கடற்படை அதிகாரியை தண்டிக்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்ததாகவும் கச்சத்தீவு பாரம்பரிய திருப்பேண ஒழுங்கு ஒருங்கிணைப்பாளர் நல்லதம்பி தெரிவித்தார். அதன்பின் கடற்படை உயர் அதிகாரி ஒருவர் வந்து மக்களை சமாதானம் செய்ததாக குறிப்பிட்டார். நாங்கள் ஆரம்பத்தில் கச்சத்தீவுக்குள் உள்நுழையும் போது அங்கிருந்த கடற்படை மற்றும் காவல்துறையினர் வரம்பு மீறி செயற்பட்டனர், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இதன்போது எனக்கும் அவர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதன்போது இந்திய தூதரகத்துடன் நான் பேச முயற்சித்தாலும் பின்னர் அங்கிருந்த சூழ்நிலையும் ஏனையோரின் நிலைமையும் கருத்தில் கொண்டு சமாளித்துக் கொண்டதாகவும் தெரிவித்தார். திரும்பி வரும்போதும் அதே மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கிருந்த சிறு வயதுடைய கடற்படை அதிகாரி ஒருவர் தமிழக இளைஞர்களுடன் மோதலில் ஈடுபடுவது போன்ற நிலையை கடைபிடித்தார். பலர் மயக்கமுற்றனர், மூச்சு திணறல் ஏற்படுகிறது. எனவே மக்களை சிறிது நேரம் கடற்கரையில் பரவலாக அமர்ந்திருக்க அனுமதிக்குமாறு இளைஞர்கள் கடற்படையிடம் கோரிய போது இந்த முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது சிறிய கடற்படை அதிகாரி ஒருவர் இளைஞர்களை தாக்கினார். பின் இளைஞர்கள் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் அங்கு வந்த கடற்படை உயர் அதிகாரி ஒருவர் நிலைமையை சமாளித்து மக்களை கடற்கரையில் உட்கார அனுமதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து தனியார் பாடசாலைகளுக்குமான 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் இன்று ஆரம்பமாகுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் மூடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டு ஏப்ரல் 20ஆம் தேதி பாடசாலை மீண்டும் திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான காபோத சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற நிலையில் பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. இந்நிலையில் கற்றல் நடவடிக்கைக்காக பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹபரண பொலனறுவை வீதியின் மின்னேரியா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று மற்றொரு பேருந்துடன் நெல் அறுவடை இயந்திரத்தை கொண்டு சென்ற உளவு இயந்திரத்துடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 7 பேர் உள்ளிட்ட 10 பேர் காயமடைந்து கபரண மற்றும் பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் அவர் தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாணந்துறை கொழும்பு பழைய வீதியில் கை மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நபரொருவரின் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக பாணந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். பாணந்துறை வடக்கு ஞானசீன மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயதான நபர் ஒருவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இன்று காலை வீதியோரமாக நபரொருவர் கிடப்பதைக் கண்ட பொதுமக்கள் வழங்கிய தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இதன்போது உயிரிழந்தவரின் கைகளும் கால்களும் கயிற்றால் பலமாக கட்டப்பட்டன. இது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த கொலையுடன் கொலையாளிகளை கண்டறியும் நோக்கில் பாணந்துறை தெற்கு போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கம்பளை இல்லமதுர பகுதியில் மகாவலி கங்கையில் நீராடச் சென்ற சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். நேற்று திங்கட்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கம்பளை பகுதியைச் சேர்ந்த 14 வயதான சிறுவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்க இருந்த 57 விமான சேவைகளும் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
அதன்படி நாட்டிலிருந்து வெளியேற இருந்த 28 விமான பயணங்களும் நாட்டுக்கு வருகை தர இருந்த 29 விமான பயணங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டன. இதேவேளை நாளைய தினத்திலும் 4 விமான பயணங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்குக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்கள் அதேபோல அந்த பிராந்தியத்தின் ஊடாக ஏனைய இடங்களுக்கு பயணிக்கும் விமானங்கள் தொடர்ந்து தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகமும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான கேப்டன் தமிந்த ரம்புக்வெல தெரிவித்தார். எனினும் இன்று காலை சில விமான பயணங்கள் மாத்திரமே அந்த பிராந்தியத்தின் ஊடாக பயணித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கில் தாக்குதல்கள் உக்கிரமடைந்துள்ளன. தமது தலைவர் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக மத்திய கிழக்குடன் நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஈரானின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் தாம் முழுமையான ஆதரவு வழங்குவதாக சீனா நாடு அறிவித்துள்ளது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது சீன வெளிவிவகார அமைச்சர் இதை தெரிவித்துள்ளதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உள்ள ஆஸ்திரேலிய ராணுவ தளம் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோதலின் முதல் இரவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஆஸ்திரேலிய ராணுவ தளத்தை ஈரானிய ட்ரோன்கள் தாக்கியதாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் உறுதிப்படுத்தினார். எனினும் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். துபாய் அருகே ஆஸ்திரேலியாவின் மத்திய கிழக்கு நடவடிக்கைகளுக்கான தளவாட மையமாக இருக்கும் அல் மின்ஹாட் விமான தளத்தை ட்ரோன்கள் தாக்கியதாக மார்லஸ் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் பிப்ரவரி மார்ச் காலப்பகுதியில் ஏற்பட்ட ராணுவ பதற்றத்தின் போது பல முக்கிய விமானப்படை மற்றும் கடற்படை தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் ஈரானால் நடத்தப்பட்டன. இந்த தளங்கள் அனைத்தும் அந்தந்த நாட்டின் சொந்த கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சில தளங்கள் அமெரிக்கா மற்றும் கூட்டணி படைகள் பயன்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களை அடுத்து பாதுகாப்பு காரணங்களை முன்னிறுத்தி தனது ராஸ்தானா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சவுதி அரேபியா மூடியுள்ளது. 2 ட்ரோன்கள் சுத்திகரிப்பு நிலைய பகுதியில் இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசு எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கோ அதன் ஒரு நாளைக்கு 5,50,000 பீப்பாய் கொண்ட ராஸ்தானுரா சுத்திகரிப்பு நிலையத்தில் செயற்பாடுகளை நிறுத்தியதாக சவுதி அரேபியா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னெச்சரிக்கையாக சில சுத்திகரிப்பு அலகுகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய எண்ணெய் விலைகளை உயர்த்தக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் மனைவி மன்சூரே கோஜஸ்தே ஃபாகட்சாதேவும் வயது 78 கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. சனிக்கிழமை நடைபெற்ற தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா ஹமேனி மற்றும் அவரின் மகள், மருமகன், பேரக்குழந்தை ஆகியோர் கொல்லப்பட்ட நிலையில் ஹமேனியின் மனைவி படுகாயமடைந்தார். பாகர்சாதி கோமாவில் உள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் முன்பு செய்தி வெளியிட்டன. இந்நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய எல்லை கிராமமான குறிப்பாக தாக்குதல்களை தடுக்கும் வகையில் லெபனானில் மேலதிக மூலோபாய இடங்களை நோக்கி முன்னேறி அவற்றை கைப்பற்ற இஸ்ரேலிய இராணுவத்திற்கு தானும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் அனுமதி வழங்கியுள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஹிஸ்புல்லா இலக்குகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்ட காட்ஸ், இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்காக அந்த அமைப்பு பாரிய விலையை கொடுத்துள்ளது, அது தொடரும் என்றும் கூறினார். நாட்டின் வடக்கு எல்லைப் பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் கலிலி பகுதி குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்த வாக்குறுதியை இஸ்ரேல் நிறைவேற்றும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கிடம் வரும் போரை முன்னெடுக்க அமெரிக்கா இனி பிரித்தானியாவை சார்ந்திருக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் போருக்கு ஆதரவு வழங்க மறுத்ததற்காக பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமரை கடுமையாக விமர்சித்தார். இதனால் அமெரிக்கா பிரித்தானிய இடையிலான சிறப்பு உறவு பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் குறிப்பாக அவர் உதவியாக இருக்கவில்லை. பிரித்தானியாவில் இருந்து இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய இடையிலான உறவுகள் கணிசமாக மாறிவிட்டது. இது முற்றிலும் மாறுபட்ட உலகம். உங்கள் நாட்டுடன் முன்பு இருந்த உறவிலிருந்து இது மிகவும் வேறுபட்டது. ஒரு காலத்தில் மிகவும் உறுதியான கூட்டணியாக இருந்த இந்த உறவு இவ்வளவு அழுத்தத்தை சந்திக்கும் என்று நினைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், யோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரானுக்கு எதிரான இன்னும் பல அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.